We look at the verse which we saw in the beginning. நாம் முதலாவது பார்த்த அந்த வசனத்தை நாம் பார்க்கலாம். So Luke chapter 12 verse 32. லூக்கா 12ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். So do not be afraid, little flock. பயப்படாதே சிறுமந்தையே, for your father has chosen gladly to give you the kingdom. உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாய் இருக்கிறார். See, in the world there are so many people living. இந்த உலகத்திலே अनेक மக்கள் வாழ்கிறார்கள். Yeah, and in fact I can say they are languishing. There is a word called languishing. That means they are struggling in the world. அவர்கள் அப்படியே அலசடி படுகிறார்கள், அவர்கள் நிறைய கஷ்டப்படுகிறார்கள். But they are trying to make things better on their own. காரியங்களை இன்னும் மேன்மையாக மாற்றுவதற்கு தாங்களாகவே முயற்சி செய்கிறார்கள். But we are so privileged. ஆனால் நாமோ ஸ்லாக்கியம் பெற்றவர்கள். Because we realize that we can't manage. என்ன நமக்கு தெரியும் நம்மால சமாளிக்க முடியாதுன்னு சொல்லி. That's why we come to the Lord. ஆகவே தான் நம்ம தேவன்ட்ட வந்துட்டோம். But they are still trying. ஆனா அவங்க இன்னும் முயற்சி பண்ணிக்கொண்டே இருக்காங்க. They are doing a lot of yoga. அவங்க अनेक யோகாசனம் செய்றாங்க. We could not manage yoga. We realized we are sinners. நம்ம சமாளிக்கவே முடியாது நம்முடைய வாழ்க்கையை, நாம் பாவிகள், நம்ம உணர்ந்து கொண்டோம். So Jesus said, come to me. ஆகவே இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னிடத்தில் வாருங்கள். Then we have come. அப்போது நம்ம வந்தோம். But we have to be now careful. ஆனா இப்போது நாம கவனமா இருக்கணும். After coming here, நாம இங்கே வந்த பிறகு we should not try yoga again. நாம் மறுபடியும் நம்ம யோகாசனத்தை நம்ம பயிற்சி எடுக்க கூடாது. We should humble ourselves. நம்மை நாம் தாழ்த்த வேண்டும். Turn to the Lord. தேவனிடத்தில் திரும்ப வேண்டும். And entirely depend on Him. முழுவதுமாக அவரை சார்ந்திருக்க வேண்டும். And also same time, அதே நேரத்திலே we should not forget, நாம் மறக்க கூடாது, we have a flesh. நமக்கு ஒரு மாம்சம் இருக்குங்கிறத நம்ம மறக்க கூடாது. Which also can lead us astray from the Lord. நம்மை அது தேவனிடத்திலிருந்து வழி விலகி செல்ல செய்யும். So what Jesus said? எனவே இயேசு சொன்னார், so thief comes to steal, kill and destroy. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். So he can deceive us in such a way that he will use our own flesh to defeat us. ஆகவே நம்மை தோற்கடிக்கும்படிக்கு நம்முடைய சொந்த மாம்சத்தையே அவன் பயன்படுத்துவான், அப்படி நம்மை வஞ்சிப்பான். That's why we should be aware and careful that we have a flesh which can deceive us. ஆகவே நமக்கென்று ஒரு மாம்சம் இருக்கு, அது நம்மளை வஞ்சிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்பயுமே கவனமா ஜாக்கிரதையா இருக்கணும். That's why Peter says Satan is like a lion, he is waiting. ஆகவே அந்த பிசாசானவன் ஒரு கர்ச்சிக்கிற சிங்கம் போல வகையடி சுற்றி திரிகிறான்னு சொல்லி பேதுரு சொன்னாங்க. And he is trying to catch us. அவன் எப்படா நம்மளை பிடிக்கலான்னு இருக்கான். So he will entice us so many things in our flesh. ஆகவே பல காரியங்களை நம்ம கிட்ட காண்பித்து நயம் காண்பித்து நம்முடைய மாம்சத்துல he will use so many things which is in the world. இந்த உலகத்துல இருக்கிற अनेक விஷயங்களை அவன் பயன்படுத்துவான். So he can use entertainment. அவன் இங்க உலகத்துல உள்ள பொழுதுபோக்குகளை பயன்படுத்துவான். So many things which is in the world he can கூடிய अनेक காரியங்களை அவன் பயன்படுத்துவான். And then he will deceive us. அதன் பிறகு நம்மை வஞ்சிப்பான். So that's why we are supposed to be very very careful on this earth. ஆகவே தான் இந்த பூமியிலே நாம் மிக மிக கவனமாக ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். That's why we have to entirely depend on the Lord. ஆகவே தான் நாம் முழுமையாக தேவனை சார்ந்து இருக்க வேண்டும். And always we should have a hunger. எப்போதும் நமக்கு ஒரு பசி இருக்கணும். And we should be so much having a thirst to be filled with the Holy Spirit. பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும்படிக்கு ஒரு பெரிய தாகம் நமக்கு உண்டாயிருக்கணும் எப்போதும். We should have hunger for grace. நாம் கிருபையின் மீது பசி இருக்கணும். So that's why when Jesus had to speak in the Sermon on the Mount, ஆகவே தான் இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்திலே பேசும்போது first thing he said was, அவர் சொன்ன முதல் காரியம், blessed are the poor in spirit. ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள். Theirs is the kingdom of God. பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. See how you get the kingdom of God? உங்களுக்கு எப்படி பரலோக ராஜ்யம் கிடைக்கும்? So here Jesus said, do not be afraid, little flock. Father wants to give you the kingdom of God. இங்கே இயேசு சொன்னாங்க, பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாய் இருக்கிறார். And in Matthew 5 he said, blessed are the poor in spirit, theirs is the kingdom of God. மத்தேயு 5ஆம் அதிகாரத்திலே இயேசு சொன்னார், ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. Father wants to give, பிதா அந்த ராஜ்யத்தை கொடுக்க விரும்புகிறார். But he wants us to have always poverty of spirit. ஆனால் எப்போதும் நமக்கு ஆவியிலே ஒரு ஏழ்மை வேண்டும்.
That means we should be like a beggar. அதன் பொருள் என்னவென்றால் நம்ம ஒரு பிச்சைக்காரனை போல நம்ம இருக்கணும். So Brother Zach has given the illustration of a beggar who keeps on coming to the gate. சகரியா பொண்ணு ஒரு உதாரணத்தை நமக்கு காண்பித்திருக்கிறார். எப்படி ஒரு பிச்சைக்காரன் தொடர்ந்து அனுதினமும் வந்து பிச்சை எடுக்க வருவான். That is the picture of being poor in spirit. அதுதான் ஆவியில் எளிமையாக இருப்பதற்கான ஒரு உதாரணம். Every day morning he comes. ஒவ்வொரு நாள் காலையிலும் வந்துடுறான். Oh, yesterday I gave you. நேத்து உனக்கு நான் கொடுத்தனேப்பா. That's finished. அது முடிஞ்சிருச்சு, நேத்தே முடிஞ்சிருச்சு. Now I want again. மறுபடியும் எனக்கு வேணும். That is the spirit we should have. அப்படிப்பட்ட ஆவியில் எளிமை தான் நமக்கு வேண்டும். But if we have that spirit, நமக்கு அப்படிப்பட்ட ஆவி இருக்கும் அப்படின்னா the Lord will preserve us. தேவன் நம்மை பாதுகாத்துக் கொள்வார். If we don't have that spirit, அப்படிப்பட்ட ஆவி நமக்கு இல்ல அப்படின்னா it becomes easy for Satan to steal, kill and destroy. சாத்தான் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறது, அவனுக்கு எளிதாகிவிடும். I would like to read a verse in Mark. நான் மார்க்கிலே ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புறேன். Chapter 12. மார்க் 12ஆம் அதிகாரம் 12 verse 29. மார்க் 12ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். So one scribe comes to Jesus arguing. ஆக ஒரு வேதபாரகன் வந்து இயேசு கிறிஸ்துவை வாக்குவாதம் பண்றான். Here Jesus' reply was, இயேசு அவனுக்கு பிரதித்திரமா சொல்றாங்க, the foremost is here, O Israel, the Lord your God is one Lord. கற்பனைகளிலெல்லாம் பிரதான கற்பனை எதுவென்றால், இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். And verse 30 he said, and you shall love the Lord with all your heart and all your soul and all your mind. 30ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் and with all your strength, உன் முழு பலத்தோடும், and then you shall love your neighbor as yourself. அதன் பிறகு உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. Sometimes Satan can fool us. சில நேரங்களில் சாத்தான் நம்மை வஞ்சிக்க முடியும். Oh, love your neighbor is more important. நீ முதலாவது பிறனிடத்தில் அன்பு கூறுவது மிகவும் முக்கியம் உன்னுடைய. But according to what Jesus said, ஆனால் இயேசு கிறிஸ்து இங்கே சொன்னதை பாருங்க, if I don't love the Lord with all my heart, soul and strength, நான் என்னுடைய முழு இருதயத்தோடும் ஆத்மாவோடும் மனதோடும் நான் முதலாவது ஆண்டவரை நேசிக்கவில்லை என்றால், and then I cannot love my neighbor. அப்போது நான் பிறனை நேசிக்கவே முடியாது. I can have human love but not a divine love. எனக்கு இடத்துல மனுஷீக அன்பு இருக்கலாம், ஆனா தெய்வீக அன்பு இடத்துல சுத்தமா இருக்காது. But now Satan is waiting to steal, kill and destroy. ஆனால் சாத்தானும் இப்போது காத்து கொண்டிருக்கிறான், திருடவும் கொல்லவும் அழிக்கவும். See, he is waiting to attack my heart. அவன் என்னுடைய இதயத்தை தாக்க அவன் காத்து கொண்டிருக்கான். But I have to love the Lord with all my heart. ஆனால் என் இதயத்தை முழு இதயத்தோடு நான் தேவனை நான் நேசிக்க வேண்டும். And Satan can fool us saying, you can love the Lord not really with all your heart. சாத்தான் நம்மளை வஞ்சிக்க முடியும். என்ன சொல்லுவான்னா, நீ தேவனை நேசி, ஆனா முழு இதயமா நேசிக்க வேண்டியதில்லை. And you have to love the Lord with all your soul. உன்னுடைய முழு ஆத்மாவோடும் தேவனை நேசிக்க வேண்டும். Soul means mind and emotions. அங்கே ஆத்மா என்றால் நம்முடைய மனதும் எண்ணங்களும் உணர்வுகளும். Satan can fool us saying that no, you can give some part of it. சாத்தான் வந்து நம்மளை வஞ்சிப்பான். இல்ல சில காரியத்தை நீயே வைத்துக் கொள்ளலாம். Or he may be trying to do like this. He wants to defile our heart, as we heard earlier. அல்லது அவன் இப்படி செய்வான், நம்முடைய இருதயத்தை கெடுக்க பார்ப்பான், நம்ம முன்னாடி கேட்டது போல. So then our love is not complete for the Lord. நம்முடைய அன்பானது அது முழுமையாக இருக்காது தேவனுக்கு என்று. He will defile our soul in such a way, நம்முடைய ஆத்மாவை அவன் கெடுத்து போடுவான், that we are not committed to the Lord completely. நாம் தேவனுக்கென்று முழு அர்ப்பணிப்புடன் இல்லாதபடிக்கு. And when it comes to strength, ஆகவே முழு பலத்தோடு என்று வரும்போது, it is our body. நம்முடைய சரீரம். He can defile us in such a way that we use our body for so many other things. நம்முடைய வஞ்சிப்பான். எந்த அளவுக்கு வஞ்சிப்பான்னா, நம்முடைய சரீரத்தை நம்ம மற்ற அநேக காரியங்களுக்காக நம்ம பயன்படுத்துவோம். Other day Brother Zach was sharing something like this. அந்த இன்னொரு நாள்ல சகரியா பொண்ணு ஒரு காரியத்தை பகிர்ந்து கொண்டாங்க. Seriousness of not yielding our body to the Lord. அங்கே வந்து நம்முடைய தேவனுக்கென்று நம்முடைய சரீரத்தை முழுமையாக அர்ப்பணிக்காமல் இருப்பதனுடைய சீரிய தன்மை. He said like this. அவர் இப்படி சொன்னார், if you want to marry a woman, ஒரு ஸ்திரீயை நீங்க திருமணம் செய்ய விரும்புனீங்கன்னா, then she says that yes, I want to marry you, but I give my heart to you, but not my body. அவன் இப்படி சொல்றான்னு வச்சுக்கோங்க, நான் வந்து உங்களை திருமணம் செய்ய விரும்புறேன், நான் என்னுடைய இதயத்தை உங்களுக்கு தரேன், ஆனா என்னுடைய உடலை உங்களுக்கு தர மாட்டேன். Will you marry that girl? அப்படிப்பட்ட ஸ்திரீயை நீங்க திருமணம் செஞ்சுக்குவீங்களா? No, not really.
இல்ல, கண்டிப்பாக இல்ல. But when it comes to Christian life, ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கை என்று வரும்போது Satan has fooled us so much சாத்தான் அநேகமாக வஞ்சித்து விட்டான். that you give your heart to the Lord, நீங்க உங்களுடைய இதயத்தை தேவனுக்கு என்று கொடுத்துரு, but your body, your eyes, your tongue, you can give it for Satan. ஆனா உங்களுடைய சரீரத்தையோ, உங்களுடைய கண்கள், உங்களுடைய நாவு, அதை சாத்தான்கிட்ட கொடுத்துரு. You can give it to the world அதை உலகத்திட்ட கொடுத்துடலாம். and think that you are okay. நீங்க எல்லாம் சரி அப்படி கொடுத்துட்டு எல்லாம் நான் சரியா இருக்கேன் அப்படி நீங்க நினைச்சுக்கலாம். So it's a deception. ஆகவே இது ஒரு வஞ்சனை. That's why we need to be careful. ஆகவே தான் மிகவும் கவனமா இருக்க வேண்டும். So I was thinking about heart. ஆகவே நான் இதயத்தை குறித்து யோசித்துக் கொண்டிருந்தேன். So Proverbs chapter 4. நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம். It's a well-known verse. நன்றாக தெரிந்த வசனம் தான். Verse 23. நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். Watch over your heart with all diligence. எல்லா காவலோடும் உன் இதயத்தை காத்துக்கொள். For from it flows the living springs of life. அதனிடத்தினின்று ஜீவ ஊற்று புறப்படும். So here what the writer is saying is, இங்க எழுதியவர் என்ன சொல்லியிருக்கிறாங்க? if the Satan can defile your heart, சாத்தான் உங்களுடைய இதயத்தை கெடுக்க முடியும் என்றால் your life will be spoiled. உன்னுடைய வாழ்க்கையே கெட்டு போய்விடும். Because the heart is like a spring. என்றால் அங்கே அந்த ஒரு நீரூற்று போல இருக்கு இருதயம், ஜீவ ஊற்று நீரூற்றாக இருக்கிறது. And if you go to a well and try to take water, ஒரு கிணற்றுக்கு போய் அங்க இருந்து தண்ணி நீங்க கொண்டு வர விரும்புனீங்கன்னா, if in the spring there is some defiled water gets in, அந்த அங்க இருக்கக்கூடிய தண்ணீர்ல ஏதோ ஒரு அசுத்தமான ஒரு தண்ணி, ஒரு விஷ தண்ணி கலந்துருச்சுன்னா, that's all, you cannot use any of the water. நீங்க அந்த தண்ணியை பயன்படுத்தவே முடியாது. So but Satan is very crafty. ஆனால் சாத்தானோ மிகவும் தந்திரமானவன். So that's why the Lord says you have to give your heart completely to the Lord. ஆகவே தான் தேவன் சொல்கிறார், உன்னுடைய முழு இதயத்தையும் நீ தேவனுக்கு தர வேண்டும். You have to love the Lord with all your heart. உன்னுடைய முழு இதயத்தோடும் கூட நீ ஆண்டவரை நேசிக்க வேண்டும். So that is very important. அது மிக மிக முக்கியம். And Hebrews chapter 13. எபிரேயர் 13ஆம் அதிகாரம். Verse 9. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். Do not be carried away by varied strange teachings. பலவிதமான அந்நிய போதனைகளால் அலைப்புண்டு தெரியாதிருங்கள். For it is good for the heart to be strengthened by grace. கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுகிறது, நல்லது. So Lord wants to strengthen our heart by His grace. ஆகவே தேவன் தம்முடைய கிருபையினாலே நம்முடைய இருதயங்களை ஸ்திரப்படுத்த விரும்புகிறார். By the grace of the Lord my heart is strengthened. தேவனுடைய கிருபையினாலே என்னுடைய இருதயமானது ஸ்திரப்படுகிறது. And then I will be able to love the Lord with all my heart. அப்போது நான் என்னுடைய தேவனை என்னுடைய முழு இதயத்தோடு நேசிக்க முடியும். So we have to examine our own heart. ஆகவே நம்மை நாமே நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் நம்முடைய இதயத்தை. Lord, give me grace so that I understand how to love you with all my heart. ஆண்டவரே எனக்கு கிருபையை கொடுங்க ஆண்டவரே, அப்போது நான் உம்மை எப்படி முழு இதயத்தோடு நேசிப்பது அப்படிங்கறத அறிந்து கொள்வேன் ஆண்டவரே. I want to examine all the priorities of my life. என்னுடைய வாழ்க்கையின் முன்னுரிமைகள் எல்லாவற்றையும் நான் ஆராய்ந்து பார்க்க விரும்புறேன். Maybe somewhere I am not somewhere I am giving priority to something else in my heart. ஏதோ ஒரு இடத்துல நான் வேற ஏதோ ஒரு காரியத்துக்கு என்னுடைய இதயத்துல நான் முன்னுரிமை கொடுக்கறவனா இருப்பேன். So we have to understand Satan's schemes. ஆகவே நாம் சாத்தானுடைய தந்திரங்களை அறிந்திருக்க வேண்டும். And we have to be careful. நாம் மிகவும் கவனமாய் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். Ask the Lord to give us grace. தேவனே எனக்கு கிருபையை கொடுங்கன்னு சொல்லி ஆண்டவர்ட்ட கேட்கணும். So that we will be able to examine our heart. அப்ப நம்மை நாமே நாம் ஆராய்ந்து பார்க்க முடியும். And cleanse our heart. நம்முடைய இதயத்தை நாம் கழுவி கொள்ள முடியும். That our whole heart is committed to the Lord. நம்முடைய முழு இதயமும் தேவனுக்கு என்று அர்ப்பணித்து இருக்கும்படிக்கு. It's like a woman gets married to a man. அப்போ இது எப்படி இருக்குன்னா, ஒரு ஸ்திரீ ஒரு ஆணோட திருமணம் செய்து கொள்வது போல. So I'll give my heart 6 days, but one day I'll give it to somebody else. அந்த ஸ்திரீ இப்படி சொன்னா எப்படி இருக்கும்? 6 நாட்கள் என்னோட இதயத்தை நான் உங்களுக்கு தருவேன், ஆனா ஒரு நாள் என்னோட இதயத்தை நான் வேற யாருக்கா கொடுத்துற போறேன். She may say no, all the days I'll give, maybe 1 hour I'll give to somebody else. இல்ல, அவ இப்படி சொல்றா, நான் எல்லா நாளும் இதயத்தை உங்ககிட்ட கொடுத்துருவேன், ஆனா ஒரு மணி நேரம் மட்டும் இதயத்தை நான் வேற ஒருத்தர் கொடுத்துட்டு வரேன். The man says, even that is not acceptable. அந்த புருஷன் சொல்லுவான், இதெல்லாம் தகுதியே கிடையாது, இப்படிலாம் செய்யவே கூடாது. No, even if you send one message to anybody, I don't tolerate. ஒரு செய்தி நீ மற்றவங்களுக்கு அனுப்புனா கூட நான் சகித்துக் கொள்ள மாட்டேன் இதை. But anyway, we have to ask the Lord to help us to know our own heart. ஆனாலும் நம் தேவன்ட்ட நம்ம கேட்கணும், ஆண்டவரே என்னுடைய இதயத்தை நான் அறிந்து கொள்ளும்படி உதவி செய்யுங்க ஆண்டவரே. That's why we can pray this prayer. ஆகவே தான் நம்ம இந்த ஜெபத்தை ஜெபிக்க முடியும். Psalm 139. சங்கீதம் 139. Last verse.
சங்கீதம் 139 கடைசி வசனம். That is, I like in Living Bible. நான் லிவிங் மொழிபெயர்ப்பில் எனக்கு இது மிகவும் பிடிக்கும். Examine our heart. It says, point out anything you find in me that makes you sad. வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து, and lead me along the path of everlasting life. நித்திய வழியிலே என்னை நடத்தும். Point out anything that makes you sad. உம்முடைய இதயத்தை துக்கப்படுத்தக்கூடிய ஏதாவது காரியம் என்கிட்ட இருக்கா? Lord, show me. ஆண்டவரே என்கிட்ட காண்பிங்க ஆண்டவரே. Give me grace. ஆண்டவரே எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. Help me know my own heart. என்னுடைய சுய இதயத்தை நான் அறிந்து கொள்ளும்படிக்கு எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. First verse says, you searched me and found me. முதல் வசனம் சொல்கிறது, நீ என்னை தேடும்போது தேடுகையில் என்னை கண்டுபிடிப்பீர்கள். But what he says in the last verse? ஆனால் கடைசி வசனத்தில் என்ன சொல்றாரு? Lord, there can be still something in my heart which will make you sad. ஆண்டவரே இன்னும் கூட இதயத்துல ஏதோ இருக்க முடியும் ஆண்டவரே, உம்மை துக்கப்படுத்துற காரியம். It's good to search like that. அப்படி நம்ம ஆராய்ந்து பார்ப்பது ரொம்ப நல்லது. Because we may think that, oh, I am doing this, I am doing that, so many things I am doing. நம்ம ஒருவேளை இப்படி நினைச்சு பார்க்கலாம், நான் இது செய்யறேன் அதை செய்யறேன், அநேக காரியங்களை நான் செஞ்சுட்டு இருக்கேன். But the Lord Jesus said, ஆனா இயேசு சொன்னாங்க, love the Lord with all your heart. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் நீ அன்பு கூறுவாயாக. All. உன்னுடைய முழு இருதயத்தோடும். So when he says all, முழு என்றால் we may be blind in some areas. அதன் பொருள் என்னவென்றால் ஏதோ சில காரியங்களில் நாம் குருடர்களாய் இருக்க முடியும். There is a word called blind spot. அங்கே காணக்கூடாத பகுதி என்ற ஒரு வார்த்தை உண்டு. Something may be there. ஏதோ ஒரு காரியம் நாம் பார்க்காத காரியம் இருக்கும். That's why I like this prayer. ஆகவே அந்த ஜெபத்தை நான் மிகவும் விரும்புறேன். Lord, point out, is there something which makes you sad? ஆண்டவரே உம்மை துக்கப்படுத்துற காரியம் ஏதாவது என் வாழ்க்கையில் இருக்கா ஆண்டவரே, இதயத்தில் இருக்கா ஆண்டவரே? If I pray that prayer, அப்படிப்பட்ட ஜெபத்தை நான் ஜெபிப்பேன்னா the Lord will show me. தேவன் எனக்கு காண்பிப்பாங்க. Maybe little bit in that area. இந்த காரியத்துல கொஞ்சம் அப்படி இருக்கு. Little bit here. இந்த இடத்துல கொஞ்சம் அப்படி இருக்கு. Maybe this thing. இந்த விஷயம். Wow, that is called poverty of spirit. இதுதான் ஆவியில் எளிமையா இருப்பது. When I have poverty of spirit, நான் ஆவியில் எளிமையா இருக்கும்போது I always long to know, Lord, is there something which makes you sad? ஆண்டவரே ஏதாவது ஒரு காரியம் உம்மை துக்கப்படுத்துற காரியம் ஏதாவது என்கிட்ட இருக்கா ஆண்டவரே நான் கேட்பேன். Maybe some heart's attitude. ஒருவேளை என்னுடைய இதயத்தின் மனப்பான்மையா இருக்கலாம், நோக்கமா இருக்கலாம். Those people thought that, Lord, we are coming to you because you are doing so many things. அந்த மக்கள் ஒருவேளை நினைக்கலாம், நாங்க உங்ககிட்ட நிறைய காரியங்கள் உங்களுக்கு செய்யறோம், அதனால நாங்க உங்ககிட்ட வரோம் நினைக்கலாம். Oh, we believe you because you do so many things. நாங்க உங்களை நம்புறோம் ஏன்னா நீங்க அநேக காரியங்களை செய்றீங்க, அதனால நம்புறோம் நினைக்கலாம். Maybe they thought that, oh, we are coming, so much pain we are taking and coming to the meeting or reading Bible, doing this and that. அநேக பிரயாசப்பட்டு இவங்க கூட்டங்களுக்கு வர்றாங்க, வேதம் வாசிக்கிறாங்க, இதையும் அதையும் செய்யறாங்கன்னு மக்கள் நினைக்கலாம். We may think that God is impressed by that. தேவன் அதெல்லாம் பார்த்து தேவன் சந்தோஷமா இருக்காருன்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். If we check our heart with honesty, ஆனால் நம்முடைய இதயத்தை நாம் நேர்மையாக ஆராய்ந்து பார்ப்போம் என்றால், then he will show us தேவன் நமக்கு காண்பிப்பாங்க what makes him sad. அவரை எது துக்கப்படுத்துதுன்னு சொல்லி. And he is a good Lord. அவர் ஒரு நல்ல ஆண்டவர். He is a good Father. அவர் ஒரு நல்ல பிதா. He is always wants to help us. அவர் எப்போதும் நமக்கு உதவி செய்யும்படிக்கு விரும்புறாங்க. And he is willing to help us. அவர் நமக்கு உதவி செய்யும்படிக்கு விருப்பமா இருக்காங்க. Only if we are honest. நாம் நேர்மையா இருப்போம் என்றால், like this psalmist, இந்த சங்கீதக்காரனை போல, and he will help us. அவர் நமக்கு நிச்சயமாய் உதவி செய்வார். And the second area is இரண்டாவது காரியம் soul, our soul. நம்முடைய ஆத்துமா. Matthew chapter 16. மத்தேயு 16ஆம் அதிகாரம். There can be many areas we can find out, but I am showing only some areas which I have seen. அநேக காரியங்களை நாம் காண முடியும், ஆனால் நான் சில பகுதிகளை உங்களுக்கு காண்பிக்கிறேன். So verse 23. 23ஆம் வசனம். So here Peter had a very good kind of opinion, we can say. பேதுருக்கு என்று ஒரு நல்ல ஒரு கருத்து இருந்துச்சு நம்ம சொல்லலாம். So he had a good heart toward the Lord. அவனுக்கு தேவன்கிட்ட நல்ல ஒரு இதயம் இருந்துச்சு. He said, he gave a very good suggestion. அவன நல்ல ஒரு ஆலோசனை அவன் கொடுத்தான். Verse 22. 22ஆம் வசனம். Peter took Jesus aside. பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், heaven forbid, anyway, I'll just read it in the translation. Here he says, God forbid it, Lord, this shall never happen to you. ஆண்டவரே இது உமக்கு நேரிடக்கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பதில்லை. See, Jesus loved the Father with all his heart. இயேசுவானவர் அவர் பிதாவை தம்முடைய முழு இதயத்தோடும் நேசித்தார். Jesus always wanted to love his Father with all his heart. அவர் இயேசு கிறிஸ்து எப்போதும் பிதாவை தம்முடைய முழு இதயமாய் நேசிக்கும்படி விரும்பினார். He was always concerned that, Lord, is there something
you tell me, I won't do it. That kind of a spirit. ஆண்டவரே ஏதாவது என்கிட்ட காரியம் இருக்கா ஆண்டவரே, நீங்க சொல்லி நான் செய்யாம, நீங்க சொல்ல விரும்பி நான் செய்யாத காரியங்கள் ஏதாவது இருக்கா ஆண்டவரே, எப்போதும் கரிசனையா இருந்தாங்க இயேசு. So as soon Peter tried to give him a good suggestion, ஆகவே ஒரு நல்ல ஆலோசனையை பேதுரு கொடுக்க முற்பட்ட உடனே Jesus sensed it. Oh no, it is from man. இயேசு கிறிஸ்து புரிந்து கொண்டார், இது தேவன்கிட்ட இருந்து வரல, இது மனுஷங்கிட்ட இருந்து வருது. It's man's soul. It is coming from soul. மனுஷனுடைய ஆத்மா மனதிலிருந்து வருகிறது. It's man's idea. மனிதனுடைய திட்டமாக இருக்கு. Because this has something of man in it. ஏன்னா இதுல மனுஷிகம் இருக்கு. Man's desire, மனிதனுடைய ஆசைகள், விருப்பங்கள், man's his own protection, selfish protection. மனிதன் தன்னை சுயநலமாக காத்துக்கொள்ள விரும்புறது. Then immediately Jesus said, உடனடியாக இயேசு சொன்னாங்க, get behind me, Satan. எனக்கு பின்னாக போ சாத்தானே, you are a stumbling block to me. நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய். You are not setting your mind on God's interest, தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் man's interest. மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய். See, loving the Lord with all our mind, தேவனை நம்முடைய முழு மனதோடும் நாம் நேசிப்பது. that means அதன் பொருள் we should have God's interest, not man's interest. நாம் மனிதனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்க கூடாது, தேவனுக்கு ஏற்றவைகளை நாம் சிந்திக்க வேண்டும். We can ask the Lord, Lord, please show me. நாம் தேவனிடத்தில் கேட்கலாம், தேவனே எனக்கு காண்பிங்க ஆண்டவரே. My mind may be occupied with my interest. என்னுடைய சொந்த எனக்கேற்ற சிந்தனைகளால என் மனது வந்து ஆட்கொள்ளப்பட்டிருக்கலாம். What I want, எனக்கு என்ன தேவையோ, I want this way, எனக்கு இந்த வழி தேவை, I want to do this, நான் இதை செய்ய விரும்புறேன், my comforts, என்னுடைய சொகுசுகள், and my worries, என்னுடைய கவலைகள், all these things can not it may make me not love the Lord with all my mind. இந்த காரியங்கள் எல்லாம் நான் தேவனை முழு இதயமா நேசிக்காதபடிக்கு எனக்கு தடை செய்யலாம். That's why we must ask the Lord, Lord, show me, give me light on myself. ஆகவே தான் நாம் தேவனிடம் கேட்க வேண்டும், தேவனே என்னை குறித்து எனக்கு வெளிச்சத்தை தாங்க ஆண்டவரே. In my mind I have man's interest. என்னுடைய மனதில மனுஷனுக்கு ஏற்றவைகளை நான் சிந்திக்கிறேன் ஆண்டவரே. There is something which of selfishness, சுயநலத்தினால நிறைய நான் யோசிக்கிறேன் ஆண்டவரே. Please help me, Lord. ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க. And Romans 8 says like this. ரோமர் 8 ஆம் அதிகாரத்தில் இவ்வாறு எழுதப்பட்டிருக்கு. Romans 8, ரோமர் 8 ஆம் அதிகாரம் verse 6. ரோமர் 8 ஆம் அதிகாரம் 6 ஆம் வசனம். So it says, for the mind set on the flesh is death, மாம்ச சிந்தை மரணம், but the mind set on the spirit is life and peace. ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். So verse 7, because the mind set on the flesh is hostile toward the Lord, for it does not subject itself to the law of God, for it is not even able to do so. எப்படி என்றால் 7ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், எப்படி என்றால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை, அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. Verse 8, those who are in the flesh cannot please God. 8ஆம் வசனம், மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். That means if I have an interest for myself, அதன் பொருள் என்னன்னா, எனக்கு ஒரு விருப்பம் லட்சியம் இருந்ததுன்னா, என்னை குறித்தான கரிசனை எனக்கு இருந்துச்சுன்னா, I cannot love the Lord with all my mind. என்னை குறித்து என்னுடைய சுயநலமே என்னுடைய கரிசனையாக இருக்கும் அப்படின்னா, என்னுடைய முழு மனதோடும் கூட நான் தேவனை நேசிக்க முடியாது. So as I said in the beginning, ஆகையால் நான் முன்பே சொன்னது போல, Satan is working to defile my soul. சாத்தான் என்னுடைய ஆத்துமாவை கெடுக்கும்படிக்கு கிரியை செய்து கொண்டிருக்கிறான். Make me think that I am loving the Lord with all my soul. அவன் வந்து நான் இப்படி நினைக்கும்படிக்கு செய்யறான், நான் வந்து தேவனை வந்து முழு ஆத்மாவோட தான் அன்பு கூறேன் நினைக்கும்படி செய்யறான். That's why it's very important what Jesus said, those who are blessed are those who are poor in spirit. ஆகவே தான் இயேசு கிறிஸ்து சொன்னாங்க, ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள். Then we can examine ourselves. அப்போது நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க முடியும். So then I come to the body. அதன் பிறகு சரீரத்தை குறித்து நான் வருகிறேன். The well known verse in Romans 12. நன்றாக தெரிந்த வசனம் ரோமர் 12ஆம் அதிகாரம். Romans 12:1. ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். See, after all that Paul wanted to explain about the gospel, பவுல் சுவிசேஷத்தை குறித்து புரிய வைக்க விரும்பிய அநேக காரியங்களுக்கு பின்பு, our salvation, நம்முடைய justification, நம்முடைய ரட்சிப்பு, நீதிமானாக்கப்படுதல், being filled with the Holy Spirit, பரிசுத்தாவினால் அபிஷேகிக்கப்படுதல், then he comes to verse 12, chapter 12 verse 1. அதன் பிறகு அவர் இந்த இடத்துக்கு வருகிறார். 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். I urge you, brethren, அப்படி இருக்க சகோதரரே, I beg you, நான் உங்களை கெஞ்சி கேட்கிறேன், I plead with you, நான் உங்களை மிகவும் கெஞ்சி வருந்தி கேட்கிறேன், by the mercies of God, தேவனுடைய இரக்கத்தினாலே, present your bodies as a living and holy sacrifice acceptable to God, which is your spiritual service of worship.
நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியவுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். Love the Lord with all your strength. உங்களுடைய முழு பலத்தோடும் அன்பு கூறுங்க. இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. You offer your body. ஆகவே உங்களுடைய முழு சரீரத்தையும் தேவனுக்கு கொடுங்க. Your eyes. உங்களுடைய கண்கள். Satan can defile your eyes. உங்களுடைய கண்களை சாத்தான் கெடுக்க முடியும். Through your eyes you can defile your heart. உங்களுடைய கண்களின் மூலமாக உங்களுடைய இதயத்தை அவன் கெடுக்க முடியும். So then your heart is stolen. அப்போது உங்கள் இதயமானது திருடப்பட்டு விட்டது. So where he entered? அவன் எங்கே நுழைஞ்சான்? Through your eyes. கண்களின்குள்ள நுழைஞ்சிட்டான். So if I am careless, நான் கவனம் இல்லாம இருப்பேன்னா Satan can attack me through my eyes. சாத்தான் என்னுடைய கண்களின் மூலமாக என்னை தாக்க முடியும். My tongue. என்னுடைய நாவின் மூலமாக என்னை தாக்க முடியும். My ear. என்னுடைய காதின் மூலமாக செவியின் மூலமாக என்னை தாக்க முடியும். And gradually what he will do? கொஞ்சம் கொஞ்சமாக அவன் என்ன செய்வான்? And verse 2, do not be conformed to this world, but be transformed by renewing your mind, so that you may prove what is the will of God. Will of God is that which is good and acceptable and perfect. ரோமர் 12:2 வாசிக்கிறோம், நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். So he will use my body and enter into my mind and heart. ஆகவே என்னுடைய சரீரத்தை பயன்படுத்தி என்னுடைய மனதிற்கும் இருதயத்திற்கும் அவன் வந்து விடுவான். So he is working so many things in the world. ஆகவே அவன் இந்த உலகத்திலே அநேக கிரியைகளை செய்து கொண்டிருக்கான். So many times young people can say, அநேக முறை வாலிபர்கள் இப்படி சொல்லுவாங்க, even grown up can say, இன்னும் சொல்லப்போனா வளர்ந்தவர்கள் கூட, I'm not finding time. எனக்கு நேரமே இல்ல. Though so many things are getting occupied. அநேக காரியங்களால் நான் வந்து நினைக்கப்பட்டிருக்கேன். So many priorities are coming. அநேக முன்னுரிமைகள் எனக்கு இருக்கு. And slowly what the Satan will do? கொஞ்சம் கொஞ்சமா சாத்தான் என்ன செய்வான்? He will steal our time. நம்முடைய நேரத்தை திருடுவான். He will steal our energy. நம்முடைய முழு சத்தையும் திருடுவான். And make us ineffective for God. நம்ம தேவனுக்கென்று நம்ம பயனுள்ளவர்களா இருக்கலாம் அப்படி ஆக்கிடுவான். And slowly we are led astray. கொஞ்சம் கொஞ்சமாக நாம் வழி விலகி போய் விடுவோம். Here it says, do not conform to the world. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? இது பிரபஞ்சத்திற்கு ஒத்த விஷயம் தெரியாமல், but by defiling our eyes and ears and tongue, ஆனால் நம்முடைய கண்களையும் நாவையும் செவிகளையும் அஸ்தப்படுத்துவதன் மூலமாக, and he will conform us to the world. அவன் நம்மை பிரபஞ்சத்திற்கு ஒத்த விஷயம் தரிக்கும்படி செய்வான். So our priorities will change. ஆகவே நம்முடைய முன்னுரிமைகள் எல்லாம் மாறி போய்டும். அப்ப these are the Satan's schemes. இவையெல்லாம் சாத்தானுடைய தந்திரங்கள். May the Lord help us. தேவன் நமக்கு உதவி செய்வாராக. I would like to read another verse in Ephesians chapter 10. நான் இன்னொரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். எபேசியர்லே chapter 10. எபேசியர் 10ஆம் அதிகாரம். chapter 6, sorry. chapter 6. மன்னிக்கவும், எபேசியர் 6ஆம் அதிகாரம். Finally, be strong in the Lord and in the strength of his might. கடைசியா 10ஆம் வசனம், எபேசியர் 6:10, கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். Be strong. பலப்படுங்கள். See, this is the call of God. இதுவே தேவனுடைய அழைப்பு. See what I am saying from the first session. நான் முதல் கூட்ட மீட்டிங்ல இருந்து என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, see, Satan wants to steal, kill and destroy. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வர்றான் சாத்தான். There are many areas he wants to attack. அநேக இடங்களை அவன் தாக்க விரும்புறான். Finally, what is the goal? கடைசியாக அவனுடைய இலக்கு எது? He will take away our boldness before God. நமக்கு தேவனுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நம்முடைய தைரியத்தை அவன் எடுத்து போடுவான். That is what he is targeting. அதுதான் அவன் இலக்காக எடுத்துக்கொண்டிருக்கான். Once we cannot stand before God, ஒரு முறை நம்ம தேவன் முன்னாடி நிக்க முடியல அப்படின்னா, he has taken our confidence out. நம்முடைய எல்லா தைரியத்தையும் எடுத்து போட்டான். He is removed our strength. நம்முடைய முழு பலத்தையும் அவன் எடுத்து போட்டான். Then he is defeated. He has defeated us. அப்ப அவன் நம்மளை தோக்கடிச்சான்னு அர்த்தம். That's why Joshua says. ஆகவேதான் யோசுவா சொல்கிறார். Maybe Joshua 1:9 we can see that. யோசுவா 1:9 நாம் வாசிக்கலாம். Joshua 1:9. யோசுவா 1:9. You can read that. நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாய் இரு, திகையாதே கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்றார். Yes. See, here Joshua is saying the same thing. Be careful, your boldness will be lost. இங்கே யோசுவா சொல்கிறார், நீ கவனமாக இரு, பலங்கொண்டு திடமனதாய் இரு, உன்னுடைய எல்லா பலமும் உன்னுடைய தைரியம் எல்லாம் எடுத்து போடுவான் சாத்தான். Satan is craftily waiting to attack you. சாத்தான் தந்திரமா உன்னை தாக்கலாம்னு முயற்சி பண்ணி கொண்டிருக்கான். He will attack your heart or faith
in many ways. உன்னுடைய இருதயத்தை உன்னுடைய விசுவாசத்தை அவன் அநேக வழிகளில் அவன் தாக்குவான். Finally he will make you not able to stand before God. கடைசியாக தேவன் முன்னாடி நிக்கவே முடியாதபடிக்கு உன்னை செய்வான். The Hebrews chapter 4, எபிரேயர் 4 அதிகாரம் verse 16. எபிரேயர் 4 அதிகாரம் 16 வசனம். Verse 16 says, therefore let us draw near with confidence to the throne of grace. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும், so that we may receive mercy and grace to help in time of need. ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும். See, here it is talking about confidence. இங்கே தைரியத்தை குறித்து பேசப்பட்டிருக்கிறது. And another version says, come boldly to the throne of grace. தேவனிடத்தில் தைரியமா வாங்கன்னு சொல்லி இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்லுது. See, what Satan is trying to do? சாத்தான் என்ன செய்ய முயற்சிக்கிறான்? Take away our faith, நம்முடைய விசுவாசத்தை எடுத்து போடும்படி, defile us, நம்மை கரைப்படுத்தும்படி, so that we won't be able to stand boldly before God. தேவன் முன்னாடி தைரியமா நம்மளால வந்து நிக்கவே முடியாது. அதுக்காக once we cannot stand before God boldly, ஒரு நேரத்துல நம்ம தேவன் முன்னாடி தைரியமா வந்து நிக்க முடியல அப்படின்னா, we also lose boldness before him. அவர் முன்பாக நம்ம தைரியத்தை இழக்கிறோம். See, before Jesus, Satan was always scared. எப்போதும் இயேசுவுக்கு முன்பாக சாத்தான் பயந்தே இருக்கான். Because Jesus had boldness before God. ஏன்னா இயேசு கிறிஸ்து பிதா முன்னாடி தைரியமா வர்றார். So Jesus had boldness before Satan also. ஆகவே இயேசு கிறிஸ்துவால் சாத்தான் முன்னாடி தைரியமா வர முடியுது. See, what is our calling here? நம்முடைய அழைப்பு இங்க என்ன? That we should have boldness before நம்ம தேவன்ட்ட தைரியமா வரணும். And we should also have boldness before Satan. சாத்தான் முன்பாகவும் தைரியமா நம்ம நிக்கணும். Should not be scared of Satan. சாத்தானை குறித்து பார்த்து நம்ம பயப்பட கூடாது. That's why in the church Satan is afraid. ஆகவே தான் சபையில சாத்தான் பயப்படுறான். When humble people are there, இங்கே தாழ்மையுள்ள நபர்கள் கூடும்போது people's confidence is restored before God. தேவனுடைய people's confidence is restored before God. தேவனுக்கு முன்பாக மக்களுடைய அந்த நம்பிக்கையானது அது மறுபடியும் புதுப்பிக்கப்படுகிறது. And they are threat to him. அவர்கள் அவனுக்கு ஒரு சவாலாக இருப்பார்கள். In a home, if both are living before God in confidence, ஒரு குடும்பத்திலே இரண்டு பேர் கணவன் மனைவி இரண்டு பேருமே நம்பிக்கையோடு தேவனுக்கு தைரியமாக வாழ்ந்து கொண்டிருந்தாங்கன்னா, Satan is scared of that home. தேவன் அந்த குடும்பத்தை பார்த்தே பயப்படுவான். சாத்தான் அந்த குடும்பத்தை பார்த்தே பயப்படுவான். So we see this picture in the life of Gideon, Judges chapter 7. கிதியோன் நம்ம இந்த நியாயாதிபதிகள்ல இந்த காரியத்தை வாசிக்கிறோம். நியாயாதிபதிகள் 7 அதிகாரத்துல, Judges chapter 7, நியாயாதிபதிகள் 7 அதிகாரம் verse 1 வசனம். I don't want to go in detail. I just explain these three parts. நான் முழுவதுமாக ரொம்ப ஆழமாக போக விரும்பல. நான் சில காரியங்களை மட்டும் சொல்ல விரும்புறேன். So the Gideon was thinking that the 32,000 soldiers are not enough. கிதியோன் நினைச்சிட்டு இருக்காரு 32,000 போர் சேவகர்கள் அவர்கள் பத்தாதுன்னு நினைக்கிறாரு. So in Bangalore church we have about 600 people or 700 people come. ஆகவே பெங்களூரு சபையிலே 600-700 மக்கள் இருக்கோம். But here the Lord said, oh, 32,000 is too much. இங்கே ஆண்டவர் சொல்லிட்டாங்க 32,000 அநேகர், நிறைய பேர் இருக்காங்க. Why did God said like that? ஏன் தேவன் அப்படி சொன்னாங்க? The Lord said 32,000 are not in a proper kind of they don't have confidence before me. அவங்க அந்த 32,000 பேருக்கு அவங்களுக்கு என் முன்னாடி நிக்க தைரியம் இல்ல. They are not standing before me in boldness. அவங்க தைரியமா என் முன்னாடி நிக்க முடியல அவங்களால. There is fear in them. அவங்க இடத்துல பயம் இருக்கு. Just first examine that how many people have fear, ask them to go back. முதலாவது சொல்லுங்க எவ்வளவு பேர் பயப்படுறாங்களோ அவங்க எல்லாம் போக சொல்லுங்க. You know, surprisingly 32,000 people go, 22,000 people go away. ஆச்சரியக்கூடிய விஷயமாக 22,000 மக்கள் போய்விட்டாங்க. So Gideon was surprised. அவர் கிதியோன் ஆச்சரியப்பட்டார். ஐயோ, I didn't know that 22,000 people don't have boldness. 22,000 மக்களுக்கு தைரியமே இருக்காதுன்னு நினைச்சே பார்க்கலையே. So that is the tactics of Satan. அதுதான் சாத்தானுடைய தந்திரம். The Satan had instilled fear in those 22,000 people. அந்த 22,000 மக்களில் பயத்தை சாத்தான் விதைத்து விட்டான். And even then God said, no, in 10,000 also this is too much. அப்பவும் கூட ஆண்டவர் சொன்னார் இன்னும் 10,000 பேர் இதுவுமே அதிகமான நபர்கள் தான். Why? ஏன்? In that 22,000 also they had not having so much boldness. அந்த 22,000 மக்களிலும் கூட இவங்க மிச்ச இருக்கிற மக்கள் கூட அதிகமான தைரியத்தோட அவங்க இல்ல. Why? ஏன்? Somewhere they have been interested in earthly things. அவர்கள் ஏதோ சில உலக காரியங்களில் விருப்பமாய் இருந்தாங்க. There is a fear.
அவங்க கிட்ட ஒரு பயம் இருந்துச்சு. Oh, will God protect me, meet all my needs? தேவன் என்னை பாதுகாப்பாரா, என்னுடைய தேவைகளை எல்லாம் சந்திப்பாரா? So such people also may not be helpful in the church. அப்படிப்பட்ட மக்களும் சபையிலே ஒரு பிரயோஜனமா இருக்க மாட்டாங்க. All those who don't have boldness before God are not helpful in the church. தேவனுக்கு முன்பாக தைரியமா நிற்க முடியாத மனிதர்கள் யாரும் சபையில பிரயோஜனமா இருக்க மாட்டாங்க. And they were majority there at that time. அந்த நேரத்துல அங்க இருந்த அநேகர் அப்படிதான் இருந்தாங்க. I believe here most of us are having boldness before God. நான் விசுவாசிக்கிறேன் இங்கே நம்மில் அநேகர் நான் தேவன் முன்னாடி தைரியமா நிக்கிறோம்னு சொல்லி. Because you keep your heart clean. ஏன்னா நீங்க உங்களுடைய இதயத்தை சுத்தமா காத்துக்கொள்றீங்க. And because you keep your conscience clean. உங்களுடைய நல்மனசாட்சியை நீங்க காத்துக்கொள்றீங்க. You are having a sincere faith. உங்ககிட்ட ஒரு மாயமற்ற விசுவாசம் இருக்கு. And then you have boldness before God. அப்ப தேவன் முன்னாடி போய் நிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு தைரியம் இருக்கு. If the Lord comes here and looks at all the people, தேவன் இங்கே வந்து நம்ம அனைவரையும் பார்ப்பார் என்றால், I don't know how many are here. இங்க எத்தனை பேர் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. Say about 300 people. ஒரு 300 பேர் இருக்கீங்கன்னு வச்சுக்குவோம். The Lord may say all 300 have boldness before me. ஆண்டவர் சொல்லுவாரா எல்லா 300 பேருக்கும் என் முன்னாடி தைரியமா நிக்கிறீங்கன்னு சொல்லுவாரா? They have boldness before Satan. அவர்கள் அப்படி சொல்லுவார்னா அந்த 300 பேரும் சாத்தான் முன்னாடியும் தைரியமா நிப்பாங்க. The Lord will be very happy. தேவன் மிகவும் சந்தோஷப்படுவார். But in the Gideon's army, ஆனா கிதியோனுடைய அந்த சேனையிலே God knew that 22,000 people don't have boldness before him. அங்க தேவனுக்கு தெரியும் அங்க 22,000 மக்களுக்கு அவர்களுக்கு தேவன் முன்பாக தைரியம் இல்ல. Another 9,700 people had their mind interest in the world. அதன் பிறகு இன்னும் 9,700 மக்கள் அவர்களுக்கு இந்த உலகத்தின் மீது ஒரு விருப்பம் இருந்தது. So they also had a certain level of fear. அவர்களுக்கும் ஓரளவு பயம் இருந்துச்சு. And the Lord could not use them also. தேவன் அவர்களையும் பயன்படுத்த முடியல. But praise God, ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், there were 300 அங்கே 300 நபர்கள் இருந்தார்கள் who had boldness before God. கர்த்தருக்கு முன்பாக துணிந்து தைரியமாய் நின்றவர்கள். Because they did not allow Satan to steal their boldness. என்றால் அவங்களுடைய தைரியத்தை திருடும்படி சாத்தானை அவங்க அனுமதிக்கல. They kept their heart clean. அவங்க தங்களுடைய இதயத்தை சுத்தமா காத்துக்கொண்டாங்க. Their conscience clean. தங்களுடைய நல்மனசாட்சியை காத்துக்கொண்டாங்க. They had boldness before God. அவங்களுக்கு தேவன் முன்பாக ஒரு நல்ல தைரியம் இருந்துச்சு. So they had faith. அவங்களுக்கு விசுவாசம் இருந்துச்சு. They had boldness before Satan. அவங்களுக்கு enemies at that time. அந்த சாத்தான் முன்பாக எதிரிகள் முன்பதாக அவங்களுக்கு தைரியம் இருந்துச்சு. And God said these 300 will win the war. தேவன் சொன்னாங்க இந்த 300 பேர் இவர்கள் யுத்தத்தில் ஜெயிப்பார்கள். May the Lord help us. தேவன் நமக்கும் கூட உதவி செய்வாரா? We will be found நாம் காணப்படுவோம் having that confidence, அப்படிப்பட்ட நம்பிக்கை உள்ளவர்களாய், before confidence and boldness, அப்படிப்பட்ட நம்பிக்கையும் தைரியமும் உள்ளவர்களாய், before God, தேவனுக்கு முன்பாகவும், before Satan, சாத்தானுக்கு முன்பாகவும், because we don't let Satan steal all these precious characters. என்றால் இப்படிப்பட்ட நல்ல குணாதிசயங்களை, விலையேறப்பெற்ற குணாதிசயங்களை சாத்தான் திருடும்படிக்கு நாம் அனுமதிக்கவில்லை. May the Lord help us. தேவன் நமக்கு உதவி செய்வாராக. Amen. ஆமென்.